பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாய் நம்மை ஆசீர்வதித்து மகிமையாலும் கிருபையாலும் நிரப்பி நடத்துவார். வாங்க பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர், சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள், அசையாமல் இருப்பார்கள். எருசலேம் நகரும் மலைகளால் எப்போதும் எப்போதும் இருப்பது போல், எருசலேம் நகரும் மலைகளால் எப்போதும் சூழ்ந்து இருப்பது போல், இப்போதும் எப்போதும் கர்த்தர் நம்மை சூழ்ந்து சூழ்ந்து காத்திடுவார். இப்போதும் எப்போதும் கர்த்தர் நம்மை சூழ்ந்து சூழ்ந்து காத்திடுவார். கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர், சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள். வாய்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்டு கனிதரும் மரமாய் வளர்வார்கள். வாய்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்டு கனிதரும் மரமாய் வளர்வார்கள். கோடை காலத்தில் பயமில்லை, வறட்சி வந்தாலும் கவலை இல்லை. கோடை காலத்தில் பயமில்லை, வறட்சி வந்தாலும் கவலை இல்லை. கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர், சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள். திராட்சை செடி, பிள்ளைகள் ஓலிவர் கன்றுகள் போல், மனைவி கனிதரும் திராட்சை செடி, பிள்ளைகள் ஓலிவர் கன்றுகள் போல், இல்லத்தில் மகிழ்ந்து வாழ்வார்கள், இடைவிடாமல் ஜெபிப்பார்கள். கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர், சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள், அசையாமல் இருப்பார்கள். இன்றைக்கும் கூட ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். ஓசியா 14ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பார்த்தால், நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்கி அவர்களை மன்னிப்பே, என் கோபம் அவர்களை விட்டு கடந்து போனது என்று சொல்லுகிறார்.
கர்த்தருடைய கோபம் கடந்து போவதற்குத்தான் இயேசு கிறிஸ்து கோபாக்கினையில் இருந்த ஜனங்களுக்கு அவர்களை தப்பிக்க இரக்கம் காட்ட இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்து சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி நமக்கு ஏற்படுத்தின அநேக வழியில ஒரு வழி, இந்த கோபாக்கினைக்கு தப்புறதுக்கு ஒரு வழியை இயேசு நமக்கு காட்டுவதற்கு, இரக்கத்தை காட்டுவதற்குத்தான் இந்த பூமிக்கு இறங்கி வந்து சிலுவையிலே இரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தார். இன்றைக்கு அந்த ஆண்டவருடைய இரக்கத்தை நம்ம பெறுவதற்கு, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பை பெறும் பொழுது கர்த்தருடைய கோபம் நம்மை விட்டு கடந்து போகிறது. சங்கார தூதன் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீடுகளில் போகும்போது அந்த நிலை கால்களில், கதவுகளில், ஜன்னல்களில் அந்த இரத்தம் தடவப்பட்டிருந்ததோ, அந்த இரத்தத்தை பார்த்து கடந்து போனது போல இன்றைக்கு நமக்கு வருகிற ஆபத்துக்கள், நாச மோசங்கள், இவைகளுக்கு நம்மை பாதுகாக்க கர்த்தருடைய கிருபை இரத்தம் நம்மை கழுவி அவருடைய கோபாக்கினை நம்மை விட்டு நீங்கும்படி நமக்கு கிருபை செய்வதற்குத்தான் இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கையை பாருங்களே, ஒரே கோபம், ஒரே டென்ஷன், எப்போ பார்த்தாலும் குடும்பங்களில் சண்டை, வேலை செய்கிற இடத்துல டென்ஷன், ஒரே போராட்டமாக தான் இருக்கிறது. ரெண்டு விதமான கோபம் ஒன்று இருக்கு. ஒன்று மனிதனுக்கு விரோதமாய் கோபப்படுவது, மற்றொன்று மனிதன் தேவ கோபத்துக்கு உள்ளாகிறது. சங்கீதம் 76:10 நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், மனிதனுடைய கோபம் தேவனுடைய மகிமையை விளங்க பண்ணுமா. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய மகிமை என்ன செய்யுமா? விளங்க பண்ணுமா. ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல இந்த வசனம். பைபிளில் தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோன்னு 3 வாலிபர்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை மட்டும் ஆராதித்து சேவித்தாங்க. ஆனால் அந்த நாட்டு ராஜா நேபுகாத்நேச்சர் இருக்கார்ல, அவன் ஒரு 60 அடி பொற்சிலையை நாட்டி அதை வணங்கக்கூடாது, தேவனை வணங்கக்கூடாது, என்னத்தான் வணங்கன்னு சொல்லி நாட்டில் ஒரு சட்டம் போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டான், வேதனைப்படுத்திட்டான். இந்த 3 பேரும் அந்த சட்டத்துக்கு பயந்து என்ன செய்ய, கர்த்தருக்கு பயந்து அவரையே ஆராதிச்சான். அதனால அவன் கோபம் வந்து தீச்சுளை 7 மடங்கு சூடாக்கி நெறிகிற அக்கினி சுவாலையில, நெருப்பு சுளையில போட்டுட்டான். போட்டது மட்டும் இல்லைங்க, தேவனுக்கு விரோதமா ஆணவம் பேசினான். உங்களை என் கையிலிருந்து தப்புவிக்க போகிற தேவன் யார்? அவர் சொல்றாரு, யாரு உங்க தேவன் வந்து இறங்கி வந்து தப்பு வைக்கிறாரா பாப்பா. நடந்ததுன்னா 2 நாள்ல சூழ்நிலை மாறிச்சு. என்ன மாறிச்சு? எந்த நேபுகாத்நேச்சர் சட்டம் போட்டு தேவனை தொழுது கொள்ளக்கூடாது, தண்டிக்கப்படுவீங்கனாரோ, அவரே பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தி அவர்தான் உண்மையுள்ளவர்னு சொல்லும்படிக்கு அவன் கோபத்தை அடக்கி, மிஞ்சின் கோபத்தை அடக்கி தெற்கத்திய வெள்ளங்களை திருப்பது போல திருப்பினார். இன்றைக்கு அந்த ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் காட்டவும் சகாயத்தை காணவும் உதவி செய்வார். இன்னைக்கு அது மட்டும் இல்லை, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழிந்து போகாமல் இருக்கவும் அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள். இது தேவனுடைய இரக்கத்தை பெற, இந்த தேவனுடைய கோபாக்கிலிருந்து தப்பித்து கொள்ளதான் நாம் அவரை அண்டிக் கொள்ளவும் பற்றி கொள்ளவும் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்து என்ன செய்தார்? என்னிடத்துல வாருங்கள் என்று சொல்லி நம்மை அழைத்து இந்த தீமைக்கு விலக்கி இரக்கத்தை காட்ட, தேவனுடைய இரக்கத்தை பெற, ரட்சிப்பை பெற இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஒன்று மனித கோபம், மற்றொன்று தேவ கோபம். இவை எல்லாவற்றிலிருந்து தப்பித்து அவருடைய கோபங்கள் நம்மை விட்டு நீங்கி போகத்தான் இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்து, இன்னைக்கு யார் யாரையோடு உங்களோட கோபமா இருக்காங்க? வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள கோபம், வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, சொந்தங்கள் மத்தியில் கோபம், சண்டை, பகை, வெறுப்பு, கசப்பு, இதிலேயே காலங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த காலத்தில் இந்த கோபாக்கினைக்கு நம்மளை விலக்கி, சாத்தான் கோப வெறியோடு அலைகிறான்ல, அவனுடைய பிள்ளைகளாக நம்ம பாதிக்கப்பட்ட கூடாது என்பதற்காக சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் கொண்டு வந்து ஒரு சாந்தமுள்ள வாழ்க்கையை கொடுப்பதற்குத்தான்
இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். இன்றைக்கு அந்த இயேசு உங்களை நிரப்பும் போது, அவரால் நடத்தப்படும் போது, சாந்தம் உங்களை தேவ சமாதான ஆண்டு எல்லா தீங்குக்கு விலைக்கு காத்து நடத்தும். அந்த தேவாதி தேவன் இந்த நாளில் உங்களை அற்புதமாய் ஆசீர்வதித்து நடத்த போகிறார். அவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபைக்காக நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் இந்த நேரலை நிகழ்ச்சியில இணைந்து இந்த காலை நேரத்தில் தங்களை அர்ப்பணித்து ஒரு சாந்தம் வேண்டும், ஒரு கனிவு வேண்டும், தேவ கோபத்துக்கு தப்பி இரக்கத்தை பெற வேண்டும் என்று ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேர் மேலும் உடைய வல்லமை இறங்கி ஆசீர்வதித்து இந்த நாளில் அற்புதமாய் நடத்தட்டும். ஒரு திறந்த வாசலை வைத்து உமக்கு பிரியமாய் வாழவும் ஜெபிக்கவும் உதவி செய். இந்த நாளிலே கர்த்தர் அவர்களே அற்புதமாய் ஆச்சரியமான பாதையிலே நடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார். கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்களும் பாருங்க, மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென்.